இதோ நாத்தாக்காவின் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி. ஏன்னா நாத்தாக்கா ஆடலும் பாடும் நிகழ்ச்சியில எப்பவுமே நம்பர் 1 தான். அதுவும் ஆபாச ஆடல் பாடல்ங்கிறது நாத்தாக்காவுக்கு மட்டுமே உரியது. இந்த நாத்தாக்காவினுடைய ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியில நாங்க ஒரு ஆர்கெஸ்ட்ரா ஒன்று கனெக்ட் பண்ண போறோம். இந்த ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியை இங்க நடத்துறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா தமிழக அரசுக்கு மிகப்பெரிய நன்றி 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 நன்றி. ஒரு அழகான மண்டபத்தையும் ஏற்பாடு செய்து கொடுத்து எங்களுக்கு மதிய உணவையும் ஏற்பாடு செய்த தமிழக காவல்துறைக்கு நன்றி நன்றி நன்றி. எக்கோலாம் எதிர்பார்க்காதீங்க, அந்த எக்கோவும் நான் தான் பண்ணும். ஸ்கிரிப்ட் ரைட்டரோட தொல்லை தாங்க முடியல, கிரியேட்டிவிட்டின்னு என்ன போட்டு வாதிச்சிட்டு இருக்காரு. இதோ உங்களுக்கான முதல் பாடல் நாத்தாக்காவினுடைய ஒட்டுமொத்த தொண்டர்களும் சேர்ந்து பாடும் பாடல். அடுத்த பாடல் உலகநாயகன் பத்மஸ்ரீ கமல்ஹாசன் அவர்களின் படத்திலிருந்து. இந்த பாடலை கேட்பதற்கு முன் நம்மளை எல்லாம் மகிழ்விக்க பல குரல் மன்னன் வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் பலத்த கரகோஷங்களுக்கு இடையில் வந்திருக்கிறார் காளியம்மாள். கைத்தட்டு கொடுங்க. காளியம்மாள் வாழ்க, காளியம்மாள் வாழ்க, காளியம்மாள் வாழ்க. இதோ உங்களுக்காக அற்புதமான காளியம்மானின் பல குரல் நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்வோம். காளியம்மாள் மேடை உங்களுடையது. உங்களுடைய அந்த அற்புதமான திறமைகளை இந்த சமூகத்துக்கு சொல்லுங்கள். நான் காளியம்மல்ல, காளியம்மா பேசுவாங்க. அங்க போய் ஒரு 10 நிமிட பேச்சு இவ்வளவு பெரிய மாற்றத்திற்கு காரணமாகி அவருடைய அரசியலை நிலைபெற செய்வதற்கான ஒரு மைய புள்ளியாக இருந்தது. 10 நிமிடம், கடந்த 10 நிமிடமாக காளியம்மாளின் கலையை நாம் கண்டு ரசித்தோம். 10 நிமிடம் போனதே தெரியல. ஜஸ்ட் 10 மினிட்ஸ். வாய்ப்பில்லை காளியம்மா, உங்க திறமைதான். வெறும் இந்த 10 நிமிஷ கதையத்தான் உங்க அண்ணன் கடந்த 10 வருஷமா புழுகுன்னு புழுகிட்டு இருந்திருக்கான். முதல் முறையாக இதுதான் உண்மை என்று உறக்க மேடையில் சொன்ன பல குரல் காளியம்மாள். உங்க குரலுக்கு நாங்கள் அடிமை காளியம்மாள், அடிமை. நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த உலக நாயகனின் நடிப்பில் வந்த ஒரு கைதியின் டைரி படத்திலிருந்து ஒரு பாடல். ABC நீ வாசி எல்லாம் உன் கைராசி நீரோசி. புள்ளைங்க கிட்ட உட்கார்ந்து ஒரசியே காலத்தை கழித்து விட்டாயடா சீமான் மன்னா. இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் சீமானின் மைண்ட் வாய்ஸ் தோ உங்களுக்காக. இந்த நிகழ்ச்சியை பத்தி சீமான் என்ன நினைக்கிறாருன்னு அவர் மைண்ட் வாய்ஸ்ல நினைச்சிருப்பாரு. நம்ம அதை சத்தமா சொல்லித்தான் ஆகணும், வேற வழியே இல்ல. இந்த பிசுரை என்ன மசுருக்கடா உள்ள விட்டீங்க? மாவீரர் நாள்ல என்ன பத்தி பேசுறேன்னு மொத்த கதையும் அப்பளம் போல நொறுக்கிருச்சு. நம்ம கொடுத்த சாதாரண டார்ச்சருக்கே பிச்சுட்டு போனவன் அத்தனை பேர் இருக்கான். ஆனா பிசுறு மட்டும் நம்மளை விட்டு ஏன்டா போய் தொலைய மாட்டேங்குது? போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்குடா இந்த பிசுறு. டேய், இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்க ஆர்ப்பாட்டங்கிறது பாலியல் குற்றச்சாட்டுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம். இந்த பிசுறு மட்டும் மேல ஏறி மைக்க புடிச்சதுன்னு வச்சுக்கவன், எல்லாத்தையும் ஒன்னா போட்டு கும்முன்னு கும்மி எடுத்துரும். அதனால இந்த இளவெடுத்த பிசுருக்கு மட்டும் எக்காரணத்துக்கு ஒண்ணு மயக்க கொடுத்துறாதீங்கடா. சீமானின் வைன் வாய்ஸாக நான் சொன்னதெல்லாம் நீங்க கேட்டு மகிழ்ந்திருப்பீங்க. ஆனா இது உங்களுக்கே தெரியும், இது சீமானோட மைண்ட் வாய்ஸ் கிடையாது, சீமானுடைய வாய்ஸ் தான் அப்படின்னு. யாரெல்லாம் இதை சரி என்று ஒப்புக்கொள்கிறீர்களோ கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பாடல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய நடிப்பில் மாபெரும் வெற்றி பெற்ற மாப்பிள்ளை படத்திலிருந்து ஒரு பாடல் இதோ உங்களுக்காக. அதற்கு முன்னால் மீண்டும் நம் காளியம்மாளின் திறமைகள் இறக்கப்படும். காளியம்மாளினுடைய மைண்ட் வாய்ஸ் அல்ல, காளியம்மாளுடைய ரியல் வாய்ஸ் இதுதான். காளியம்மாள் வாங்க, இந்தாங்க காளியம்மாள், உங்களோட திறமையை காட்ட மீண்டும் ஒரு முறை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது இந்த நாத்தாக்கா மேடை. இந்த ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியில் உங்களுடைய திறமைகளை காட்டுங்கள் 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 காட்டுங்கள். பல்கலைக்கழக பாலியல் பிரச்சனையை பற்றி பேச வந்திருக்கிறோம். இது நாம் பேசணும்னு நினைக்கிறதுக்கு காரணம் ஃபாத்திமா ஃபர்ஹானா, என் தங்கை தான். இப்போ என் தங்கை பேசுன அந்த கிளிப்பை கேட்டுக்கங்க, அதுக்கப்புறம் நான் பேசுறேன். மகளிருக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு
முதல் குரலாக நாம் தமிழர் கட்சியினுடைய மகளிர் பாசறை பல மேடைகளை அமைத்து இங்க போராட்டத்தை அமைத்திருக்கிறது. உலகில் எந்த பெண்களுக்கு எங்கு தவறு நடந்தாலும் நாத்தாக்காவின் மகளிர் பாசறை முழங்கும். என் தங்கை ஃபர்ஹானாவின் கோரிக்கையை ஏற்று இன்று நான் முழங்குகிறேன். பல்கலைக்கழகத்தில் பாலியல் சுரண்டல், யார் அந்த சார், யார் அந்த சார்? 2 நாளைக்கு முன்னாடி நாத்தாக்கா ஐடி விங்கிலையும் அதே சிக்கல். யாரெல்லாம் அந்த சாரு, யாரெல்லாம் அந்த சாரு? 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிற சாட்டையா, இல்ல கார்த்தியா, இல்ல அதுல இருக்கிற ஏதாவது ஒரு இளவெடுத்தவனா? அவ்வளவையே இந்த வீணா போன சீமானா கூட இருக்கலாம். யாருங்க அந்த சார், யாருங்க அந்த சார்? நக்கீரன் டிவில பேட்டி கொடுத்திருக்கேன், அந்த புள்ள சொல்லுது, என்னோடு மட்டுமல்ல நாத்தாக்காவில் இருப்பவர்களோடும். சொல்லுங்க யார் அந்த சார்? நாய்களா சொல்லுங்க, யாரா அந்த யாரு சார் எல்லாம்? சாட்ட நீயாடா, நீ செஞ்சாலும் செய்வடா. கார்த்தி, உனக்கு இதே தாண்டா வேலை. அப்புறம் அந்த என்சிசி சரி அவனை உள்ள போட்டாச்சு, இப்ப இந்த ஐடி விங்காரனையும் உள்ள போட்டாச்சு. இன்னொருத்த யாரா? இவனாதான் இருப்பா, இந்த ஆமக்கரிதின்னு வந்தா அந்த இவன் தான். ஏன்னா உங்களுக்கு பெண்களை பார்த்தா பாலையெல்லாம் சுரண்டவும் தோணும். அதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணி அரெஸ்ட் பண்ணி வச்சா அந்த இடத்த ஆர்கெஸ்ட்ராவா வேற மாத்துவீங்களா? என்ன மயிருக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணு யாருக்காவது புத்தி இருக்குதா? அங்க உட்காந்து பாடிட்டு இருக்கிறீங்க. இந்த நாய்களோட என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் அந்த புள்ள போய் கம்ப்ளைண்ட் பண்ணுச்சா? ஏண்டா குற்றவாளிய அரெஸ்ட் பண்ணி நடவடிக்கை எடுத்ததுக்கு அப்புறமும் நடவடிக்கைன்னு ஆர்ப்பாட்டம் பண்ற தப்பு இல்ல? உங்க கட்சியோட ஐடி விங்ல இருக்கிற பொம்பளைங்களை எல்லாம் உங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்க எல்லாம் போயிட்டு வந்து இங்க உட்காந்து ஆர்கெஸ்ட்ரா பாட்டு பாடிட்டு, இதுல எந்தெந்த நாயங்கெல்லாம் தப்பு பண்ணீங்கன்னு மரியாதை உண்மையை சொல்லி போடுங்க. இந்த லட்சணத்துல நீங்க எல்லாம் மேடை ஏறி மயக்க புடிச்சு நொட்டுறீங்க. டே, இதுக்கு தாண்டா சொன்ன அவளை வேடை ஏத்த வேண்டான்னு. மைக்க புடுங்கடா அவகிட்ட இருந்து. நாத்தாக்காவின் மகளிர் பாசறையிலிருந்து நான் இதை வன்மையாக கண்டிக்கிறேன். நீங்கெல்லாம் இந்த பொம்பளைங்களை கிள்ளுக்கீரையா நினைக்கிறதுக்கு காரணம் எல்லாம் இந்த வீணா போன சீமான் தான் காரணம். இந்த லட்சணத்துல மாமா கெட்டவில்ல, கேடு நொட்டினவனா? பொண்டாட்டி நான் நல்லவில்லை, ரொம்ப நல்லவ. அரைக்குறைய ஆடைய போட்டு வீடியோல பேசி போட்டு இந்த நாய் பண்ணனாலதான் மிச்சம் இருக்கிறதெல்லாம் தெல்லவரையா சுத்திட்டு இருக்குது. இந்த கொள்ளையில உணவு கட்டுத்திரி இவனையெல்லாம் வச்சுக்கிட்டு காட்சி நடத்தின விளங்குமோ? முதல்ல தமிழக அரசே பாலியல் ரீதியாக சுரண்ட எல்லா அமலங்களையும் கைது செய்து ஜெயிலில் போடு தமிழக அரசே. அப்பதான் நாத்தாக்காவின் அடுத்த தலைவர் காளியம்மாளாகிய நான் வருவேன். நான் மட்டும் நாத்தாக்காவின் ஒருங்கிணைப்பாளராக இருந்தா தலையில ஒருத்தனுக்கும் முடி இருக்காது, வெட்டியே போட்டிருப்ப. நான் நினைச்சிட்டு இருக்கீங்க நான் காளியம்மாள்னா உங்களுக்கு என்ன காளியம்மாளா? காளியம்மாளின் கடைசி எச்சரிக்கை இதோ உங்களுக்காக. என் ஃபர்ஹானா, முதல்ல எல்லாத்துக்காகவும் பேசு. என் தாய் மாமா ரொம்ப நல்லவன், என் சாட்டையண்ண இதை மட்டும்தான் பண்ணுவான், கார்த்தி அண்ண இதை மட்டும்தான் நல்லவான், அப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காத. யாரு என்ன பண்ணாலும் நம்ம குரல் கொடுக்கணும் ஃபர்ஹானா. அதுதான் மகளிர் பாசறையுடைய போர் குணம். ஆண் என்பவன் பெண்களுக்கு எதிரானவன் தான், ஆம்பளைனாலே பெண்களுக்கு எதிரானவன் தான். இந்த சுதந்திரத்தை அவங்களுக்கு கொடுத்தது மதம் 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 மட்டும்தான். மதம் ஏன் தெரியுமா அவங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்துச்சு? அந்த சாமிய மதத்தை உருவாக்குனதே இவனுங்க தானே. இவனுங்களோட இஷ்டத்துக்கு தானே எல்லாத்தையும் எழுதுவானுங்க. ஒரு மதத்துக்கே இதுதான் நீதினா இந்த நாத்தாக்கா கும்பல்லாம் என்ன பெரிய நீதி எழுதிட போகுது? மகளிர் பாசறையில் இருக்க நாம் ஒவ்வொருவரும் பாதிக்கப்பட்ட பெண் யாராக இருந்தாலும் குரல் கொடுக்க வேண்டும். விஜயலட்சுமிக்காக நாம தான் முதல்ல குரல் கொடுத்திருக்கணும். இந்த முந்தானேத்து நம்ம கட்சியில இருக்கிற ஒரு தெல்லவர் நாயை தூக்கி உள்ள வச்சிருக்காங்களா, அதை பத்தி நம்ம ஏதாவது பேசியிருக்கோமா? அதை பத்தி கேட்டா இந்த விளங்காத வெறும்பைய என்ன சொன்னா? அவரு நம்ம கட்சியில இல்லைங்க, அவர் வெளியே இருந்து வந்தவரு விசாரிக்கிறோம். எனக்கு இவன் மேலதான் சந்தேகமா இருக்கு. முதல்ல இவனைத்தான் தூக்கி உள்ள வைக்கணும். இவனுக்கு சப்போர்ட்டா பொண்டாட்டி கையில் விழி வந்தாலும் வரும். வந்து என்ன தெரியுமா சொல்லும்? கட்சியில இருக்கிற பொம்பளைங்களே என் மாமா மனசுக்காக அப்படின்னு சொன்னாலும் சொல்லும். இனி இந்த மாதிரி ஏதாவது டயலாக் அது பேசுறா வாய் மேலேயே மிதிக்கணும். ஃபர்ஹானா, நாத்தாக்காவினுடைய மகளிர் பாசறையில் இருக்கும் ஒவ்வொரு உறுப்பினர்களே போராடுவோம். பாலியல் குற்றங்களுக்கு எதிராக எவன் செஞ்சாலும் முடிச்சுட்டா போங்க, முடிச்சுட்டா. இதுக்குத்தான் தலதலையா அடிச்சுக்கிட்ட மைக்கா கையில கொடுக்காதன்னு கேட்டீங்களா? மொத்த கட்சியும் கதம் கதம் பண்ணிட்டா காளியம்மாள். இனி அவனாவது மூஞ்ச வெளியே காட்ட முடியுமாடா? அவ்வளவுதான், கிளம்பு போய் தொலைவோம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் மகிழ்ச்சியோடு பார்த்திருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். உங்கள் புன்னகையே எங்கள் புன்னகைக்கு மாபெரும் பலம். இந்த புன்னகையோடு என்றும் இருங்கள். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.